வணக்கம். இன்னைக்கு நான் பேச போறது வழக்கம் போல இந்த பரிசோதனை கூடத்து எலி அப்படிங்கிறதுல நான் மாட்டிக்கிட்ட ஒரு சம்பவங்க. நெறைய பேர் என் நண்பர்கள் கேட்கலாம். "அது நீ எதுல வந்து என்ன பொருள் வாங்கினாலும், என்ன சேவை வழங்க போனாலும் அதில நீ வந்து பரிசோதனை கூடத்து எலியா மாட்டிப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கு சில பேருக்கு அப்படிதாங்க எழுதியிருக்கும். அது நம்மளும் அப்படித்தான். எங்கெல்லாம் நம்ம வந்து போய் போராடணும் அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கும் அ போய் போராட தான் வேண்டியிருக்குது. பட் அதுக்கு தகுந்த மாரி தான் இருக்கு. நான் வந்து இப்ப சொன்னதெல்லாம் வந்து எனக்கு நினைவில் உள்ள சம்பவங்கள தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேனே தவிர, இதே மாரி ஒரு ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. இது சில இது வந்து நம்ம வந்து மத்தவங்கலாம் ஆமா போ அப்படின்னு விட்டுட்டு போற விஷயங்கள்லாம் நம்ம போய் இறங்கி கேட்குறோம். சில சம்பவங்கள்லாம் தானாவே நிகழுது. இப்ப நான் சொல்லப் போறது அந்த மாரி தானா நிகழ்ந்த ஒரு சம்பவம். இது நடந்த வந்து ஜூன் 2019. அ அப்போ வந்து நாங்க வந்து ஒரு இருசக்கர வாகனம் ஒண்ணு தேவைப்பட்டது. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே வருடம் தான் ஏப்ரல் மாதம் வந்து கடைசியில எனக்கு வந்து இந்த பைபாஸ் சிகிச்சை நடந்தது. அதன் பிறகு இங்க வீட்ல வந்து வீட்டம்மா வெளியிலலாம் போய் பொருட்கள்லாம் அவங்க தான் வாங்கியாகணும். நான் ஒரு 6 மாத காலத்திற்கு நான் எதுவுமே வெளியிலலாம் செல்ல முடியாது. இன்னொன்னு நான் இருசக்கர வாகனம் ஓட்டுறத வந்து 2013, 14 காலகட்டத்திலேயே நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் எங்க போகணும்னாலும் ஒண்ணு கார்ல போறது, இல்ல ரயில் பயணம், வெளி ஊர்களுக்குலாம், இல்ல தவிர்க்க இயலாத அவசரம்னா விமான பயணம். இங்க உள்ளூர்கள்ல எதுவும் பொருள் வாங்கணும்னா, பக்கத்துல உள்ள கடைகள்லாம் நடந்தே போய் வாங்கிக்கிறது. இல்ல இங்க அடுக்ககத்திலேயே கடை இருக்கும் அங்க. இல்ல இணையம் வழியா வாங்குறது அதெல்லாம். இருந்தாலும் வெளியிலலாம் போய் அடிக்கடி பொருட்கள வாங்க தான் வேண்டி வரும். அது வந்து என்னுடைய வீட்டம்மா தான் பெரும்பாலும் போவாங்க. அவங்க வந்து பையன்கள கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறதுக்கு அப்படின்லாம். ஏற்கனவே ஒரு 5, 6 ஆண்டுகளாக ஒரு இருசக்கர வாகனம் ஸ்கூட்டி இருந்தது. இருந்தாலும் இன்னொரு பையன்லாமும் பெருசா வளர்ந்துட்டு இருக்கிறான். அவன்லாமும் கல்லூரிலாம் சேர்த்துட்டோம். 18 வயது அப்பதான் வந்துருச்சு. ஸோ அவனுக்கெல்லாமும் வாகனம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இன்னொரு வாகனம் வாங்க போனோம். அப்ப டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப் பிளஸ் அப்படிங்கிறது அப்ப ரொம்ப ஃபேமஸா இருந்த வாகனம். அத வந்து இங்க கோயம்புத்தூர்ல ஸ்ரீ சக்தி சாரதாம்பாள் அப்படின்னு ஒரு நிறுவனங்க. அது நெறைய இடங்கள்ல அவங்க கிளை வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு பிரபலமான நிறுவனம் தான். டிவிஎஸோட ஃப்ரான்சைசி ஏஜென்ட் அவங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து ஸ்கூட்டி பெப் பிளஸ் அது வந்து ஜூன் 2019ல போய் வாங்குறோம். வாங்கி அது முதல்ல அவங்க போம்போதே அவங்க நாளிதழ்கள்லாம் விளம்பரம் குடுத்துருந்தாங்க. ஏதோ வந்து 0% இன்ட்ரெஸ்ட்ல லோன் நாங்களே ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி 0% இன்ட்ரெஸ்ட்டுக்கு மொத்தமா நம்ம வந்து கேஷா குடுத்து வாங்குறதுக்கு மாதா மாதம் பிரித்து கட்டுறது 0% இன்ட்ரெஸ்ட்டா வந்ததுன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட போனா, அவங்க அதுக்கப்புறமா அதில மாத்தி மாத்திலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க விளம்பரத்தில இதெல்லாம் சொல்லலையே அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சரியான பதில் வரல. சரி நம்ம என்ன இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கேஷ் குடுத்து வாகனம் வாங்கணும்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். பட் இந்த விளம்பரத்தில 0%ங்கிறதுனால நான் வந்து சில பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்றாங்க இல்லையா? இந்த மாரியான வாய்ப்புகள்லாம் வந்ததுன்னா பிரிச்சு கட்டுறது வாய்ப்பு 0% இன்ட்ரெஸ்ட்னா அது உபயோகப்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிற எண்ணத்தில தான் போனது. பட் நமக்கு அது கிடைக்கல. ஸோ அவர்கள் அங்க கிட்டத்தட்ட போன அப்புறம் அது இந்த மாரி இவ்வளோ முன்பணம் கட்டணும், அவ்வளோ கட்டணும் அப்படி இப்படிலாம் மாத்தி மாத்தி பேசினாங்க. எனக்கு தான் அப்பதான் அறுவை சிகிச்சைலாம் முடிந்து இருந்ததுனால நான் நேரடியா போய் போராட முடியாத சூழ்நிலை. வீட்டம்மாவுக்கு சரி பைக் வாங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி கேஷ் குடுத்து அது வண்டி வாங்குறதுக்கு வாங்கிட்டோங்க. வாங்கிட்டு வாகனம் வாங்கி வந்து இதில ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் என்னன்னா, அந்த வாகனம் வந்து எடுத்துட்டு வந்த மறுநாளைக்கு மறுநாள் என்னோட வீட்டம்மா உடல்நிலை சரியில்லாம, அவங்கள மருத்துவமனையில சேர்த்து மிகப்பெரிய அறுவை சிகிச்சை அவங்களுக்கு நடந்தது. துரதிர்ஷ்டவசமா அவங்க இன்னி வரைக்கும் அந்த வண்டிய அவங்க எடுக்க முடியல. அது அவங்களுக்கு இன்னி வரைக்கும் ஒரு மன வருத்தம் தான். அவர்கள் மீண்டும் நல்லபடியா எழுந்து நடந்ததுக்கப்புறமா அவர்களுக்கு வேற ஒரு வண்டி தான் வாங்கி கொடுக்கணும். இதுக்கு நடுவுல அவங்க வந்து கார்லாம் நல்லா ஓட்டுவாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு வெளியிலலாம் போறதுக்கு, பக்கத்துலாம் போறதுக்கு இருசக்கர வாகனம் ஓட்டுறதுக்கு தான் அவங்களுக்கு விருப்பம். பார்ப்போம். கடவுள் அருளால அது நடக்கும்னு நம்புவோம். இப்ப அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரியும் கொரோனாலாமும் வந்துருச்சு இல்லைங்களா? அதனால இந்த வாகனத்த அவ்வளவா எடுக்கல. இருந்தாலும் அந்த சமயத்தில தான் இந்த அரசாங்க இணையதளம் மொபைல் செயலிலாம் இருக்கு இல்லையா? பரிவாகன், வாகன் அப்படிங்கிற தளத்திலலாம் போய் நம்முடைய ஓட்டுநர் உரிமம், இந்த மாரி கார், பைக் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து நம்ம அதோட வேலிடிட்டிலாம் நம்ம அதிலேயே பார்த்துக்கலாம். நம்ம மொபைல்ல தரவிறக்கி வைத்துக் கொள்ளலாம். வெளியிலலாம் போம்போது முன்னலாம் வந்து இதோட நகல்கள வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போணும். ஒரிஜினல் வேணும்னா கொண்டு போய் பார்க்கணும். இப்பலாம் அந்த டிஜி லாக்கர்ங்கிற செயலியில அத காமிச்சா போதும் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்த சமயம் அது. அதனால அதெல்லாம் தரவிறக்கும்போது பார்த்தா, என் கையில இருந்த இந்த வாகனத்துக்கான இன்சூரன்ஸ் அதுவும், அதுல இருக்கிற தேதியும் வேற வேற இருந்தது.
ஒரு ஒரு வருடம் முன்னாடியே உங்களுக்குலாம் இப்போ தெரியும். வாகனம் வாங்கும்போது பொதுவா வந்து இப்போலாம் வந்து 4 ஆண்டுகளுக்கு வந்து கட்டாயமா 4 5 ஆண்டுகளுக்கு வந்து கட்டாயமா இன்சூரன்ஸ் அவர்களே தான் இஷ்யூ பண்ண முடியுங்கிற மாரி அரசு ஒரு விதிமுறை வச்சிருக்காங்க. அதுபடி ஜூன் 2019ல நான் வாங்கின இந்த வாகனத்துக்கு ஜூன் 2019லேருந்து அ அடுத்த அ 2020 ஜூன் வரைக்கும் ஓன் டேமேஜ்க்கான ஃபுல் கவரேஜ் இன்சூரன்ஸ். அதுக்கப்புறமா அந்த ஜூன் 2020லிருந்து ஜூன் 2024 வரைக்கும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இதை அந்த டிவிஎஸ் சக்தி சாரதாம்பாள் அவங்களே வந்து இஷ்யூ பண்ணி எங்களுக்கு இன்சூரன்ஸ் காப்பி பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டாங்க. அது வந்து வீட்டுக்கு தபால்லையும் அந்த டாடா ஏஐஜி அப்படிங்கிற நிறுவனத்தில் எடுத்தது, அதுவும் வந்திருந்தது. ஸோ இதில் அப்போ வந்து அரசாங்க இணையதளத்தில் 7 ஜூன் 2024 வரைக்கும் எங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறதா காமிக்கணும் அந்த வாகன் இதில் இணையத்தில். அதில் நான் போய் எதாச்சும் அந்த கொரோனா காலகட்டத்தில், அதாவது 2021ல் ஒரு நாள் பொழுது போகாத பொம்மை மாதிரி உட்காந்து அதை செக் பண்ணும்போது 2023 வரைக்கும் தான் அதில் காட்டுது. என்னடா நமக்கு 2024 வரைக்கும்னு கையில் இருக்கிற இன்சூரன்ஸ் சொல்லுது, ஆனால் இதில் 2023 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நான் டாடா ஏஐஜி இணையதளத்தில் போய் அந்த இன்சூரன்ஸ் எண்ணை உள்ளிட்டு அதை வந்து அதிலேருந்து செக் பண்ணிப்போம், தரவிறக்கிப்போம் அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு இன்சூரன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் காட்டுது. ஏன்னா உடனே அவர்களுக்கு நான் மின்னஞ்சல் அனுப்புகிறேன். அவங்க திரும்ப வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் கொடுத்துருக்கிறது இல்லை, இது வந்து ஏற்கனவே ரத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உடனே விவரங்கள் கேட்கும்போது அவர்கள் சொல்கிறாங்க, இந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்காக அந்த மேற்படி நிறுவனத்திலேருந்து கொடுத்த காசோலை வந்து அப்போவே பவுன்ஸ் ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லை, இதோட சேர்த்து இன்னும் நிறைய கஸ்டமர்கள் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக அந்த காசோலை திரும்பிடுச்சு. இது சம்மந்தமாக அந்த நிறுவனத்துக்கும் வந்து இந்த இன்சூரன்ஸ் ரத்தாயிடுச்சுங்கிற தகவலை சொன்னோம். உங்களுக்கும் தபால் மூலியமாக இந்த தகவலை அனுப்பியிருக்கிறோம். ஆகஸ்ட் 2019லேயே அனுப்பிச்சிருக்கோம். அப்போவே இந்த இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் கேட்டது கிட்டத்தட்ட 2021 ஜூன் மாதம் கேட்குறேன். அவர்கள் 2 வருடத்துக்கு முன்னாடியே அது கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. நடுவில் வந்து நாங்கள் வாகனத்தை ஓட்ட முடியாத சூழ்நிலை, அதை தவிர கொரோனாவும் இருந்ததுனால பெரும்பாலும் வெளியிலலாம் போக முடியாத சூழ்நிலை. ஆனால் ஒருவேளை இதெல்லாம் இல்லாமல் இருந்து இவர்கள் ரத்து பண்ணியிருந்தது தெரியாமலே நம்ம வெளியில் போய் ஏதாவது ஒரு விபத்து நடந்து இன்சூரன்ஸ் காப்பீடு கோரிக்கைக்கு போகும்போது கேன்சல் ஆன இன்சூரன்ஸுக்கு எப்படி அவங்க கொடுப்பாங்க? அப்போ யார் இது வந்து இதுக்கு பொறுப்பாவாங்க? ஸோ இந்த புகாரை நான் உடனடியாக டிவிஎஸ் நிறுவனத்துக்கும் அப்புறம் இந்த சக்தி சாரதாம்பாள், டாடா ஏஜி இவர்களுக்கெல்லாம் கொண்டு போய் எடுத்துகிட்டு போகும்போது அப்போ கொரோனா காலகட்டம்ங்கிறதுனால கொஞ்சம் உடனடியாக பதில் வரலையே தவிர, நான் திரும்ப 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 கேட்கும்போது ஒரு வழியாக இந்த டாடா ஏஐஜி மட்டும்தான் திரும்ப திரும்ப எங்களுக்கு பதில் அளித்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்ரீ சக்தி சாரதாம்பாள் அப்படிங்கிறதுல ஒரு முறையான பதில் இல்லை. வழக்கம் போல் நான் வந்து வழக்கு தொடருவேன் அப்படி இப்படிலாம் பேசும்போது, நாங்கள் இது என்னன்னு பார்க்குறோம், எங்களுக்கு வந்து இப்படி ஒரு தகவல் வரவே இல்லைன்ட்டு துண்டு போட்டு தந்தாங்க. நான் கேட்டேன், ஏங்க ஒரு நிறையா வாகனங்களுக்கு நீங்கள் மொத்தமாக பணம் கட்டியிருக்கீங்க, உங்கள் வங்கி கணக்கிலிருந்து நீங்கள் கொடுத்த காசோலை தொகை கழிஞ்சுதா கழியலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கை சரி பார்க்க மாட்டிங்களா? அந்த அளவுக்கு கேவலமாக லெஜர் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்லாம் சத்தம் போட்டதுக்கப்புறம் அவசர அவசரமாக அவங்க வந்து திரும்ப பணத்தை அனுப்பிச்சு டாடா ஏஐஜி நிறுவனம் அதே எந்த தேதி வரைக்கும் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்களோ அதே தேதி வரைக்கும் அதே இன்சூரன்ஸை எனக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் வந்து அவர்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் என்ன விதமான தொடர்பு, பிஸ்னஸ் டீலிங்ஸ் அதெல்லாம் புரியல. இல்லை நிஜமாகவே இவர்கள் வந்து தெரியாத்தனமாக இந்த செக்கை பவுன்ஸ் ஆகி நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்ந்ததா, அதாவது நம்ம அந்த சமயத்தில் மட்டும்தான் நிகழ்ந்ததான்னு தெரியல. இவங்க கொரோனாவை காரணம் காட்டி அதை செக் பண்ணாமல் விட்டாங்களான்னு தெரியல. என்ன சூழ்நிலைன்னு தெரியலிங்க. ஆனால் செக் பவுன்ஸ் ஆனதுனால இன்சூரன்ஸ் வேலிடிட்டி இல்லை. சரி, அப்போ எனக்கு வந்து நீ வந்து மின்னஞ்சலில் வந்து கேன்சல் ஆகிடுச்சின்னு நீ அனுப்ப வேண்டியதான்னு கேட்டால் டாடா ஏஐஜியில் சரியான பதில் இல்லை. சரி, அப்போ நீ வந்து இந்த மாதிரி கேன்சல் ஆன நோட்டீஸை எனக்கு தபால் மூலிமா பதிவு தபால் அனுப்பிச்சிருக்கு இல்லையா, அந்த பதிவு தபாலோட விவரங்களை கொடு அப்படின்னு சொன்னால் அந்த விவரங்கள்லாம் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லிவிட்டு, நாங்கள் அந்த ஆகஸ்ட் மாதம் 2019 உங்களுக்கு அனுப்பிய கடிதத்துடைய நகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்புகிறாங்க. ஆனால் அப்படி ஒரு கடிதம் என் கைக்கு வந்து சேரவே இல்லை. ஒருவேளை நான் 2024 வரைக்கும் இதை பார்க்காமையே இருந்தால், இன்சூரன்ஸே இல்லாமல் இருந்து நடுவில் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் இந்த இன்சூரன்ஸுக்கு நான் கட்டின தொகை எவனோ ஒருத்தன் எடுத்துகிட்டு போன மாதிரி தானே ஆயிரும். இப்போயே 2 வருஷம் இன்சூரன்ஸ் இல்லை, ஆனால் அதுக்கான இன்சூரன்ஸ் கட்டணத்தை நான் கட்டியிருந்திருக்கிறேனே. இதில் என்ன கொடுமைன்னா, பாரம்பரியமிக்க டிவிஎஸ் நிறுவனம்னு பெருமை பேசிப்பாங்க.
அவர்கள் இன்னி வரைக்கும் நான் அதுக்கப்புறமா ஒரு 100 மின்னஞ்சல் அனுப்பிச்சிட்டேன். திரும்பி ஏதோ நாங்கள் உங்களை திரும்பி கூப்பிட்றோம், அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் மட்டும் அந்த டெம்ப்ளேட் ரிப்ளைஸ் மட்டும் வந்ததே தவிர வேறு எதுவும் இல்லை. அப்புறம் நானாக அவர்களுடைய டோல் ஃப்ரீ நம்பருக்கு அழைத்து பேசும்போது, சார் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுலாம் அந்த ஏஜென்ட்டோட வேலை, அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிக பொறுப்பான பதில் கொடுத்தாங்க. அந்த ஏஜென்ட் உன்னுடைய ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் தானே, அப்போ நீ அதை பொறுப்பு எடுத்துக்கணும்ல. ஸோ இது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரியாக இணையதளங்களில் நம்மளே போய் செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. இதெல்லாம் இல்லாமல் இவர்கள்லாம் எவ்வளோ காலமாக இந்த மாதிரி திருமுழுகள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்போ காராக இருந்ததுன்னா இன்சூரன்ஸ் இருக்கும்போது நம்ம போய் மோதிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இன்சூரன்ஸ் கிளைம்ங்கிறது எப்படியும் 1 வருடத்துக்கு ஒரு முறையோ 2 வருடத்துக்கு ஒரு திரும்பியோ பொதுவாகவே எல்லா கார்களுக்குமே வரும். ஏன்னா நம்ம ஒழுங்காக ஓட்டிட்டு போனாலும் எழுத்தாப்பில் வரவங்க யாராவது முட்டி மோதிட்டு அப்போ போய் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் போவோம். காருக்கான இன்சூரன்ஸ் கிளைம்லாம் பெருசாக வரும். பட் இருசக்கர வாகனங்களுக்கான இன்சூரன்ஸ் கிளைம் ஓன் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நம்ம யாரும் போகிறதில்ல. வெளியில் போகும்போது காவல்துறை அதை செக் பண்ணுறாங்களே தவிர கையில் நம்மள்ட்ட காப்பி இருந்தால் விட்டுறாங்க. வேறு யார் மூலியாவது நம்ம கொண்டு போய் மோதி அவர்கள் இன்சூரன்ஸ் கிளைமுக்கு போய் அல்லது அதில் அவர்களுக்கு விபத்தாகி அவர்களுக்கு உயிரிழப்பு அந்த மாதிரிலாம் போயிடுச்சுன்னா அப்போ நம்மளுடைய தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வச்சு கிளைம் பண்ண போகும்போது இது போலின்னு தெரிஞ்சால் நம்மளை உள்ளேயே வைக்கலாமுங்க. ஏன்னா இதை இவங்கள்ட்ட அந்த நேரத்தில் இவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, அது இன்சூரன்ஸ் கொடுத்தது வேலிடிட்டியில் இருக்கா இல்லையானா பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு தான் சொல்லுவாங்க அந்த சமயத்தில். ஸோ அதனால் எந்த ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் நான் அப்படியே நம்பிடாதீங்க. இன்றைக்கே உங்களுடைய இன்சூரன்ஸ்லாம் வேலிட் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாகன் மத்திய அரசோட இணையதளம் அதில் போய் செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா கைவாளிகள் நிறையா உழவிட்டு இருக்கிறாங்க. தெரியாமல் செஞ்சோன்னு சொல்லி தப்பிப்பாங்க. ஆனால் பாதிப்பு உள்ளாவது நமக்காக தான் இருக்கும். எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் நம்பாதீங்க. நன்றி.